السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 37 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் என்ற 38வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இந்த ஒரு கித்தாப் அந்நஹுல் வாலிஹ் என்ற கித்தாப் மாணவர்களுக்காக அரபி இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காக மிகவும் இலகுவாக ஏற்றப்பட்ட ஒரு புத்தகமாகும். பாருங்கள், இதில் உள்ள பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டும் அதை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கும் அதன் மூலம் இம்மை மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸ்முல் முலாரிபி ஃபி ஜவாபில் தொலபி. தலபுயின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா செயல்கள், அதே போல் இஸ்திஃபாம் என அனைத்திற்கும் வரக்கூடிய பதிலிலே, அந்த பதிலிலே வரக்கூடிய முதாரியான ஃபிஅலுக்கு ஜஸ்மு செய்தல் என்ற பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களில் நாம் பாடங்களை பார்த்து காயிதாக்களை பார்த்து முடித்து விட்டோம். அது தொடர்ந்து அதோடைய அம்சிலாக்கள், அதே போல தம்ரீனாத்துகளை நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால், சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், தொலபை இரண்டாக பிரிக்கிறார்கள். நஹி, நஹி அல்லாத மற்றவை. நஹி அல்லாத மற்றவைனா அம்ரு, தஹ்லீலு, இஸ்திஃபாமு, தமன்னி, தரஜி எல்லாமே வந்துவிடும். அப்ப நஹி, நஹி அல்லாத மற்றவை, இப்படி இரண்டாக பிரிக்கும் பொழுது நஹிக்கு வரக்கூடிய பதில், அந்த பதிலிலே வரக்கூடிய முகாரியான செயலுக்கு ஜஸ்மு செய்யலாம். எப்பொழுது ஜஸ்மு செய்யலாம்? அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நஹியில் நஹியாக படிக்காமல் ஷர்த்தாக இன்வைட் ஷர்த்தாக படித்து அதற்கு இதை பதிலாக படித்தாலும் இரண்டு அர்த்தமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நஹி வைத்து படிக்கும் பொழுது ஒரு அர்த்தமும், ஷர்த்தாக படிக்கும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தமும் ஒன்றாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஜஸ்மு செய்யலாம். அதே போல் ரஃபாம் செய்யலாம். இரண்டுமே கூடும். ஜஸ்மு செய்யலாம், ரஃபாம் செய்யலாம். அப்படி அர்த்தம் மாறிவிட்டால் ஜஸ்மு செய்யக்கூடாது, ரஃபா தான் செய்யணும். நஹி அல்லாத மற்ற செயல்கள் கீழே இருக்குல்ல, அம்ராக இருக்கட்டும், அதே போல இஸ்திஃபாமா இருக்கட்டும், மற்ற செயல்களாக இருந்தால் அதற்கு கூடிய பதிலுக்கு ஜஸ்மு செய்யலாம். ஜஸ்மு செய்யாமலும் ரஃபாவுடைய காலத்திலும் படிக்கலாம். எப்பொழுது ரெண்டுமே கூடும்? அதே போல்தான் முன்னாடி சொன்னதை போல் இன் வைத்து அந்த இன்னுக்கு பிறகு முன்னாடி அம்ராக வந்த அந்த செயலை என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த இன்னுக்கு ஷர்த்தாக கொண்டு வந்து இந்த ஷரத்துக்கு இது பதிலாக வைத்தால், இந்த அம்ருடன் நாம் படிக்கும் பொழுது இதே என்ன அர்த்தம் வருகிறதோ அதே அர்த்தம் அந்த ஷரத்து ஜவாபாக வரும் பொழுது அதே அர்த்தம் கொடுத்தால் என்ன செய்யலாம்? நாம் இரண்டு வகையாக படிக்கலாம். அப்படி அதே பதிலை கொடுக்கவில்லை, வேற பதில் கொடுத்தால் அது என்ன செய்யக்கூடாது? ஜஸ்மு செய்யக்கூடாது, ரஃபா தான் செய்ய வேண்டும் என்று நான் கடந்த பாடங்களில் தெளிவாக பார்த்து விட்டோம். பாருங்கள், தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். சரியா? ஆறு பயிற்சி ஆறு என்ன செய்வாங்க? எப்போ கடைசியா நம்மளுக்கு கவிதை தானே தருவாங்க. அதே போல இங்கேயும் ரெண்டு கவிதை கொடுத்துள்ளார்கள். இப்ப பாருங்க, இஷ்ரஹ் பைத்தை அபி தம்மாமின். அபு தம்மாம் அவர்களுடைய கவிதையை விவரி. அறிவி சானிய மின்ஹுமா. இந்த இரண்டு கவிதைகளிலிருந்து இரண்டாவது கவிதைக்கு நீ ஏராப் வழங்கு. இப்ப ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க, அதை விவரிச்சுட்டு ரெண்டாவது கவிதைக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவங்க சொன்ன மாதிரி ஏரா வழங்கிடுவோம். இப்ப இதோட கருத்து என்னவென்றால், இது நம்ம சாதாரண மக்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த தான் இங்க பேசியிருக்காங்க. என்னன்னா, நம்ம கிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க, நீ செய்வியா அப்படின்னு. நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவசரத்துல செய்யறேன்னு சொல்லிடுவோம். இப்ப செய்யறேன்னு சொல்லலாம், செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். அப்படிதானே? நம்ம குடும்பத்துல கூட என்ன செய்வாங்க, சில விஷயங்களை செய்றீங்களான்னு கேட்டா நம்ம உடனே ஏத்துக்கிறோம். நான் செய்யறேன் அப்படின்னு என்ன செய்யறது? ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்னது? செய்யாம இருந்துருது. இப்ப என்னன்னா, நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அவங்க கொடுக்குறாங்க சாய்ஸ், செய்வியா செய்ய மாட்டியான்னு கேக்குறாங்க.
அப்ப நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமான்னு கரெக்டா சொல்லிடணும்ல. செய்யறேன்னா செய்யறேன்னு சொல்லிடணும், செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்லிடணும்ல. இப்ப நம்ம செய்யறன்னு ஏத்துக்கிட்டு அதை செய்யாம இருந்தா அவங்களுக்கும் கஷ்டமாகும். அதே போல நம்ம பேரும் கெட்டு போகும். பல விஷயங்கள் இதனால நடக்கும். இதே நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அவங்க வேற ஆள்கிட்ட சொல்லிடுவாங்க, அந்த வேலையை உங்களுக்கு முடிஞ்சிடும். இதனால பல பேரு, இப்ப நம்ம மக்கள் பல பேர் என்னது, நம்ம எப்படி இருக்கோம், ஒரு விஷயத்த செய்யறியா செய்யலையான்னு கேட்கும் பொழுது டக்குன்னு நம்ம சரின்னு சொல்லிடுறோம். ஆனா என்ன செய்யறது இல்ல, அத நம்ம கரெக்டா செய்யறது இல்ல. ஆனா அது செய்யணும், அது கடமை. நம்ம ஏத்துக்காத வரைக்கும் நம்மளுக்கு அது கடமை இல்ல. நம்ம மறுக்கலாம், செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனா செய்யறேன்னு நம்ம வாக்குறுதி கொடுத்த பிறகு அது செய்யாம இருக்கிறது நம்ம ஒரு கடமையை செய்யாதம விட்ட மாதிரி. நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கடமை இல்லை. ஆமா நான் செய்யறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கடமை இல்லை. எப்ப நான் செய்யறேன் நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அப்ப அந்த செயல் உங்கள் மீது கடமை ஆகிடும். ஒரு கடமையை நீங்க தவறு விட்டதை போலன்று. இப்ப இதுல நம்மளுக்கே தெரியுது, என்னது அந்த கடமையை நம்ம செய்யாட்டி நம்மள என்ன நினைப்பாங்க, பொய் சொல்றோம்னு நினைப்பாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, இவன் இப்படிதான் பொய் சொல்லுவான், செய்யறேன்னு சொல்லுவான் அப்புறம் செய்யாம விட்டுருவான், நமக்கு தான் தலைவலி. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். இல்லன்னு சொல்லிட்டா நம்ம நிம்மதியா, சாய்ஸ் தானே கொடுத்தாங்க, செய்யாம இருன்னு நம்மளுக்கு சரியா இல்லையான்னு தானே கேட்டாங்க. இல்லன்னு சொல்லிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம். எதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு நம்மளே தலைவலி ஏத்துக்கிட்டு. அதனால செய்யலன்னு சொல்லிட்டா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். ஆஹ் அதே போல அவங்களும் நிம்மதியா இருக்கலாம். நம்மகிட்ட யார் கேட்டாங்களோ, நம்மளால செய்ய முடியாட்டி செய்யலன்னு சொன்னாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும், அவங்களும் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சுட்டு செய்யறேன்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும், அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். அதே போல மக்கள் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்கு. இப்ப சுருக்கமா கவிஞர் என்ன சொல்ல வராங்க, செய்யறேன்னா கண்டிப்பா செய்வேனா ஆமான்னு சொல்லு, இல்லை என்றால் இல்ல, அது சொல்லிடு. ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன்னு சொல்றதுதான் சிறந்தது. நீ அப்ப போய் செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா அது தவறு. அதனால உனக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, உன் பேரும் கெட்டு போகும், எல்லாம் நடக்கும். அதனால சாய்ஸ் தானே கொடுக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாம நீ என்ன செய்யற, கடமை ஆக்கிக்கிட்டு இப்படி செய்யாம இருக்கான்னு கையில கேட்கிறான். இப்ப அதுதான் இந்த கவிதை ரெண்டு கவிதை வரியும் நம்ம பார்க்க போகிறோம். இதா குல்த ஃபி ஷைஇன், ஒரு விஷயத்திலே நீ சொல்லும் பொழுது, நஅம், ஆம் நான் செய்கிறேன், நஅம்னா என்னது, ஆம் என்று சொல்லும் பொழுது. அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்கிறாங்க, நீ என்ன செய்யறேன், நஅம் நான் செய்யறேன், ஆம் என்று நீ சொல்கிறாய். அப்ப நீ சொல்லும் பொழுது ஃபஅதிம்மஹு, அந்த விஷயத்தை பரிபூர்ணமாக்கு. செய்யறேன்னு ஒத்துக்கிட்டால, அப்போ உன் மீது கடமை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யாம தட்டி கழிக்க கூடாது. ஃபஅதிம்மஹு, ஆமா நான் செய்யறேன்னு சொல்லிட்டா அந்த விஷயத்தை நீ பரிபூர்ணமாக்கு. ஃபஇன்ன நஅம், ஏனென்றால் நிச்சயமாக, நஅம ஆம் என்பதாகிறது. நஅம்னா ஆம் என்ற அர்த்தம். ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஆம் என்பதாகிறது தைனுன் அலல் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமான கண்ணியமானவனின் மீது என்னவாக இருக்கும், கடனாக இருக்கும். வா வாஜிபுன், கடமையான கடனாக இருக்கும். இப்ப ஆமா ஏத்துக்கிட்டோம்னா அது ஏத்துக்காத வரைக்கும் நம்மளுக்கு அது கடமை இல்லை. ஆமா இல்லைன்னு என்ன செய்யலாம், நம்மளால மறுக்க கூட முடிஞ்சிருக்கும். நம்ம ஆமா நான் செய்யறேன்னு சொல்லிட்டா நம்ம தான் செஞ்சாகணும். ஏன்னா நம்ம வேணாம்னு சொல்லிட்டா அது வேற ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டனால வேற ஆள்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளை நம்பிட்டு தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அது நம்ம மீது கடமையான ஒரு கடனாகும். ஒரு சுதந்திரமானவனின் மீது கடமையான கடனாகும். கடனை திருப்பி தர மாதிரி இது செஞ்சே ஆகணும். இல்லா, என்ன சொல்றாங்க, ஆஹ் ஏன்னா இங்க பாருங்க, இல்லான்னு கொடுத்திருக்காங்களே, இல்லை என்றால் ஃபகுல் லா, உன்னால செய்ய முடியவில்லை என்றால் லா, இல்லை என்று கூறு. உன்னால அந்த விஷயத்த செய்ய முடியலன்னா நீ என்ன செஞ்சுது, இல்லைன்னு கூறிடு. அதான் என்னது இருக்கிறதுலே சிறந்தது. இல்லை என்று சொல், உன்னால செய்ய முடியாட்டி என்ன செஞ்சிரு, ஃபக்குல் லா, லா இல்லை என்று கூறு, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. அப்படி லா என்று சொன்னால் தஸ்தரி, ஆஹ் நீ நிம்மதி தேடுவாய். நீயும் நான் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நீயும் நிம்மதியா இருப்ப. وَتُرِحْ بِهَا, இங்கதான் இந்த மற்றவர்களை நீ நிம்மதியாக்குவாய். பிஹா, அந்த லா என்ற வார்த்தையை கொண்டு
அந்த கலிமாவை கொண்டு மற்றவர்களை நீ நிம்மதியாக்குவாய், நீயும் நிம்மதியா இருப்ப. தஸ்தரிஹ், நீயும் நிம்மதியாய் தேடுவாய். துரிஹ் பிஹா, அந்த லா என்ற வார்த்தையை கொண்டு நிம்மதியை ஆக்குவாய். நம்ம அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதியா இருப்போம். சரியா? அல்லா யகூல நாசு, மக்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக, இன்னக காதிபுன், நிச்சயமாக நீ பொய்யாளன், பொய் சொல்லக்கூடியவன் என்று மக்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக நீ என்ன செய்ய, லான்னு சொல்லிட்டுப்பா. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு என்ன செய்யறாங்க கவிஞர் அவர்கள் அழகாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வாருங்கள் இப்பொழுது இந்த 6வது பயிற்சியின் ஏராபு 2வது வரியின் ஏராப பார்ப்போமா? இல்லா என்று வந்துச்சுல, அப்ப அங்க என்ன வரணும்? அல்வாவ், இந்த வாவ் என்பது ஆத்திஃபத்து நத்து செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப 2வது கவிதைக்கு மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ஏராப் பார்க்கிறோம். அப்புறம் இன் பிளஸ் லா இல்லா. சரியா? அப்ப இன் என்பது ஹர்ஃபு ஷர்த்தின், நிபந்தனையுடைய ஹர்ஃப் ஆகும். இருந்தால், இல்லை என்றால், இல்லை என்றால் தான் அர்த்தம் வச்சோம். ஜாசிமுன், ஜிஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும். ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜிஸ்மு செய்யும், ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜிஸ்மு செய்யும். மப்னியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மப்னியாகும். இன் என்பது நூனுக்கு சுக்குன் தானே, அப்ப சுக்குனின் மீது மப்னியாகும். லா, இந்த இன் பிளஸ் லா சேர்த்துதான் இல்லான்னு எழுதியிருக்காங்க. அந்த லா என்பது நாஃபியத்துல், நஃபி செய்யக்கூடியதா இருக்கும், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மபுனியத்துன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். லா கடைசி அலிஃப் தானே, அலிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும், சுக்குனின் மீது மபுனியாகும். ஃபேலு ஷர்த்தி மஹதூஃபுன், ஷர்த்துடைய ஃபேல் மஹதூஃபுன், போக்கப்பட்டதா இருக்கிறது. இப்ப லா மட்டும்தான் வந்துச்சு, அதுக்கப்புறமா ஃபேல காணும், அப்படிதானே? அப்ப அந்த ஃபேல் போக்கப்பட்டிருக்கிறது. சரியா? நம்ம முன்னாடி பாடத்துல அதானே படிச்சோம். இன்னும் லவும் சேர்ந்து வரும் பொழுது அதுக்கப்புறமா அவருடைய ஃபேல் போக்கப்படும் நம்ம படிச்சிருக்கோம். அதான் போக்கப்பட்டிருக்கா. அடுத்து பாருங்க, ஃபக்குல் என்பதுக்கு அல்ஃபா உஃபா என்பது வாக்கியத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி, நிபந்தனையின் பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். இப்ப இல்லா என்பது ஷரத்துல, அதுக்கு இது ஜவாப். ஜவாப்ல ஃபா வரும்ல, எப்போ ஃபா வரும் எப்போ வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செஞ்சோம், முன்னாடி பார்த்தோம்ல. அப்ப ஷரத்திலே நிபந்தனை அந்த பதிலிலே ஜவாபிலே வர நிகழக்கூடிய ஃபாவா இருக்கும். குல், குல் என்பது ஃபேலு அம்ரி, ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். கூறு அப்படின்னு ஏவலா தானே சொன்னோம். மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். லாமுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். ஒல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன் உஜுபன், அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது அவசியமான முறையில். சரியா? தக்கதீரு, அந்த லமீர் உள்ரங்கமாகிறது. அந்த நீ, அந்த நீன்னு அர்த்தம். அந்த நீ கூறு அப்படிதானே அர்த்தம். அந்த ஃபாயில் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு ஜும்லத்து, இந்த வாசகம், குல் என்ற இந்த வாசகம் இருக்கு அதல்லவா, இந்த வாசகம் ஃபி மஹல்லி ஜஸ்மின் ஜவாபி ஷர்தி, நிபந்தனையின் பதிலான ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது. இப்ப நிபந்தனையுடைய பதில்ல, இப்ப பதிலுக்கும் என்ன செய்யும், ஜஸ்மு செய்யும் நம்ம சொன்னோம்ல, அதனால ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது. ஓகேவா? லா, இந்த லா என்பது நாஃபியத்துன், நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மப்னியத்துன் நல்ல சுக்கூனி, சுக சுக்குனின் மீது மபுனி ஆகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அதனால என்னது, அந்த சுக்குனின் மீது மபனி ஆகும். குசித லஃப்லுஹா, அந்த லா என்ற வார்த்தை நாடப்பட்டது. வஹிய, இந்த லா என்ற கலிமா, வஹியனா என்னது, இந்த கலிமா லா என்ற கலிமாவாகிறது. மக்கூலுல் கௌலி, சொல்லின் சொல்ல மக்கூலாகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹான நசபுடைய இடத்திலே கவுலுடைய மக்கூல் ஆகும். இப்போ குல் வந்துச்சுல, குல்க்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல சொன்னாங்க, லான் தானே சொல்ல சொன்னாங்க. இப்ப கவுலு, அந்த கவுல் என்ன சொல்லப்பட்டது, லான் சொல்லப்பட்டது. இப்ப மக்கூல்னா சொல்லப்பட்டது, இப்ப லான் தானே சொல்லப்பட்டது. இப்ப கவுலுடைய மக்கூல் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். இப்ப காலக்கு அப்புறமா என்ன சொன்னாங்களோ அதான் என்னது, மக்கூல். ஓகேவா? காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத். இப்ப பாத்துக்கோங்க. இப்ப கால், நபிகளார் சொன்னாங்க. மக்கூல் என்னது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத்னு தானே சொன்னாங்க. இந்த இன்னமல் அஅமாலு பின்னியாத்ன்ற அந்த வார்த்தை மக்கூல் ஆகும், அதான சொல்லப்பட்டது. அதே போல இங்க கூல், நீ கூறு, என்ன சொல்லணும், லா, என்னத்த சொல்ல சொல்றாங்க, லா தானே. இப்ப லா என்பது மக்கூல் ஆகும், அதான் கவுலுடைய மக்கூல சொல்லப்பட்டதா இருக்கும். என்ன, இந்த லா தான் என்னது, இந்த லா என்ற இந்த வார்த்தை தான் மக்கூல் ஆகும், கவுலின் மக்கூல் ஆகும். சரியா? ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடம். அப்ப இன்னமல் அமால் பின்னியாத் என்பது காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அதுல வரக்கூடிய அது இன்னமல் அமால் பின்னியாத் மக்கூல்ல, அந்த மக்கூல் என்பது மஃபூல் பிஹின் பக்கம்
மஃபூல் பிஹியாக இருக்கும். மஃபூல் என்பது என்னது? எப்பவுமே மஃபூல் ஆகும். அந்த மஃபூலுக்கு நசபு தானே. அப்ப லா என்பது மக்கூலு. அதனால இது எந்த இடத்துல இருக்கு? ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கிறது. மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப மக்கூல் என்பது மஃபூல் ஆகும். அதனால மஃபூல் என்பதனால் நசபுடைய இடத்தில் இருக்கிறது. அப்புறம் அடுத்து பாருங்க, தஸ்தரி. லா என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்? நிம்மதி தேடுவாய், நீ நிம்மதியா இருப்ப. அப்ப அந்த வாக்கியாத்தன் ஃபி ஜவாபி தலபி, தலபின் பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். அப்ப குல்னு முன்னாடி போச்சுல, அது அம்ரு தானே, தலபுடைய அர்த்தம் தானே கொடுக்குது. அப்ப குல் என்ற தலப், குல் என்ற அந்த தேடுதல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த குல் என்ற அந்த தலபின் பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். இப்ப இது பதில்ல வரக்கூடியது. ஃபேலுன் முலாரியோன் மஜ்சூமன், ஜிஸ்மு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும். தஸ்தரிஹ் என்ன செஞ்சோம்? ஜிஸ்மு செய்யப்பட்டோம். ஜிஸ்மு செய்யப்பட்டதாக இருந்த முலாரியான ஃபேலாக இருக்கிறது. அலாமத்து ஜஸ்மிஹி, இன்னும் அந்த முதாரியான ஃபேலின் ஜஸ்மின் அடையாளமாகிறது சுக்கூனு, சுக்கூனா இருக்கும். கடைசியில ஹாக்கு சுக்கூன் கொடுத்தாலும் அது அடையாளம். வல்ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீர் முஸ்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? லமீர் மறைந்து கொண்டிருக்கிறது. தக்தீருஹு, அந்த லமீர் உள்ரங்கமாகிறது. அந்த அந்தவா இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த, நீ நிம்மதி தேடுவாய்னு அர்த்தம். வத்துரி, இப்ப பாருங்க இதுக்கு என்னது? அல்வாவு, இந்த வாவு என்பது ஆத்திஃபத்துன், அத்துப் செய்யக்கூடியதா இருக்கும். துரிஹ் என்பது ஃபிஅலுன் முலாரியுன் மாத்தூஃபுன் அலா மஜ்சூமின், முலாரியான ஃபேல், வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஃபேல். இல்ல ஜஸ்ம செய்யப்பட்டதின் மீது அத்துப் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இது ஆத்திஃப் அத்துப் செய்யக்கூடியது. இந்த துரிஹ் என்பது அத்துப் செய்யப்பட்டது. எதன் மீது அத்துஃப்? ஜஸ்ம செய்யப்பட்ட இந்த முல்லாரியான ஃபேல் இருக்குல்ல, இந்த ஜஸ்ம செய்யப்பட்ட இந்த முல்லாரியான ஃபேலின் மீது அத்துப் செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப எதுல நம்ம அத்துஃப் வைக்கிறோமோ அதுக்கு என்ன ஏராபோ, அதே இதுக்குதான் இதுக்கும் ஏராப் கொடுக்கணும். அதுக்கு ஜசுமு, அதனால இதுக்கும் ஜசுமு. வல்ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ளுக்குள்ள ஃபாயில் மறைந்திருக்கக்கூடிய லமீராக இருக்கும். தக்தீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது அந்த, அந்தவா இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள அந்தன் இருக்கும். அதுதான் என்னது? இதோடைய ஃபாயில். அப்புறம் பாருங்க, பிஹா. பிஹா என்றதுல அல்பாஹு ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபு வார்த்தையாகும். இது ஜர்ருடைய ஹர்ஃபு தானே. பின்னாடி வர்றது மஜ்ரூரு. ஹா என்பது லமீரும். அப்ப மூன்றாம் நபர் என்னது? பெண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. சரியா? ஓகேவா? இங்க ஹா எதை குறிக்குது? லா என்ற களிமா, அந்த லாவை பார்த்தானே மீத்தணும். சரியா? அப்ப அந்த லமீரா இருக்கும். மபனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். அப்ப அலிஃப் வந்திருக்கனால இது என்னதுதான்? சுக்குன் மட்டும் தான் வரும் அலிஃபுக்கு. ஆனா சுக்குனின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரி, ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. ஏன்? முன்னாடி ஜர்ருடைய வார்த்தை பா போச்சுல, அதுக்கு பின்னாடி வந்தனால இது ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்புறம் அல்லா, இப்போ ஒன்னொன்னா பார்க்கணும். சரியா? லீ ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அன் பிளஸ் லா அல்லா. சரியா? லீ அன் லா. ஓகேவா? அல்லாமு ஃபர்ஸ்ட் இந்த லீ சொல்றாங்க. ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும், வார்த்தையாகும். நம்மளுக்கு தெரிஞ்ச சாதாரண லீ தான். மபுனியும் கசரி, அலல் கசரி, கசரின் மீது மபுனி ஆகும். இப்ப லாமுக்கு கசர் தானே கொடுத்தோம். அப்ப ஹர்ஃபனா எல்லாமே மபுனி தானே. இப்ப இது கசரின் மீது மபுனி. அப்புறம் அன் பிளஸ் லா அல்லா. இப்ப அன் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க, நாசிபத்தும், நசபு செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப அன் லன் கை இதன், இதெல்லாம் என்ன செய்யும்? நசபு செய்யும் படிச்சிருக்கோம். அதே போல அன் என்ன செய்யும்? நசபு செய்யக்கூடியதா இருக்கும். முலாரி, முலாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடியதா இருக்கும். மபுனியத்தின் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். நூனுக்கு சுக்குன் தானே, இப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். லா, அன்னுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த லா இருக்குதுல்ல, இந்த லா வகையில நாஃபியத்துன், நஃபி செய்யக்கூடியதா இருக்கும், இல்லை என்ற அர்த்தம் கொடுப்பதா இருக்கும். இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, யகூல. யகூலன்னு அது ஃபேலுன் முலாரியுன் மன்சூபுன் பி அன், அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும். இப்ப அண்ணு நசபு செய்ய முன்னாடியே சொன்னோம். அப்ப நாசிபு, யகூலன்றது மன்சூபு. இப்ப அதான் சொல்றாங்க, அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும் இது. வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதனுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. எது? முதாரியான ஃபேலின் நசபின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து தாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். லாம்க்கு ஃபத்ஹ் தானே கொடுத்தா, வெளிப்படையான ஃபத்ஹ் தான் அதோடைய அடையாளம். அன்னாசு ஃபாயிலுன், ஃபேல் வந்துச்சுல்ல, அந்த ஃபேலுடைய ஃபாயில் தான் அன்னாசு. ஃபாயிலா இருக்கும். மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஃபாயிலுக்கு ரஃபா தானே. வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபாயின் அடையாளமாகிறது. அல்லமத்து தாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். சீனுக்கு லம்மத்து கொடுத்தாலும் வெளிப்படையா. வல் மஸ்தருல் முஅவ்வலு மின் அன்
வல் ஃபிஅலி. அன் இன்னும் ஃபிஅலில் இருந்து தவிர் செய்யப்பட்ட விளக்கம் கொடுக்கப்பட்ட மஸ்தர் ஆகிறது. நம்ம முன்னாடி பாடங்கள்ல பலமுறை சொல்லியிருக்கோம். மஸ்தர் ரெண்டு மஸ்தரி ஹக்கீக்கி. இப்ப என்னது லர லர்புன் என்பது அடித்தல், இது அசல் மஸ்தரு. மஸ்தரி மௌபல் என்றால் ஐ யத்ரிப, இதுக்கு என்னதான் அவன் அடிப்பதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு முதாரியான ஃபேலு அதுல அன் நுழையும் பொழுது அந்த முதாரியான ஃபேலை என்னவாக்கிவிடும், மஸ்தருடைய அர்த்தமா மாற்றி விடும். இங்க அன்னு வந்துச்சுல்ல, அன் லா சொல்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம். சரியா? அன்லா அன்னு வந்து என்ன செஞ்சிடும், மஸ்தரா அர்த்தத்தை மாத்தி விட்டுரும். அப்ப இந்த அண்ணன் நுழைஞ்சு ஒரு முதாரியான ஃபேலுக்கு அர்த்தத்தை மஸ்தரா மாத்திச்சுன்னா அந்த மஸ்தருக்கு பேர் தான் மஸ்தர் முஅவ்வல் என்பார்கள். அப்ப மின் அன் வல் ஃபேலி, அன் இன்னும் ஃபேலில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்ட அந்த மஸ்தர் ஆகிறது ஃபி மஹல்லி ஜர்ரி, ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. பி ஹர்ஃபில் ஜர்ரி, ஜர்ருடைய வார்த்தையை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இந்த அன் லா யகூல, அன் பிளஸ் லா யகூல, அப்ப இது மஸ்தருடைய அர்த்தம் தானே கொடுக்கும். ஏன் அன்னு வந்து அந்த முதாரியான ஃபேலுக்கு மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும். இது ரெண்டுமே சேர்ந்து இந்த லீ இருக்குல்ல முன்னாடி லீ அல்லா, அன்னுக்கு முன்னாடி ஒரு லீ சொன்னோம்ல ஹர்ஃபு ஜர்ரின்னு, அது ஜாரு. இந்த அல்லா யகூல சேர்த்து மஜ்ரூர், அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இன்னக. இன்னக, இன்ன என்பது அதாத்துன், ஒரு நாசிகத்துன், நெசவு செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய வார்த்தையாகும். என்ன செய்யும், முபத்ததா ஹபர் என்று வரக்கூடியது. அந்த முபத்ததாக்கு ரஃபா ஹபருக்கு ரஃபா என்று அந்த சட்டத்தை நீக்கக்கூடியதுதான் இன்னு. ஒரு முபத்ததா ஹபர்ல இன்ன நுழைஞ்சிட்டா என்ன ஆயிரும், முப்ததாவுக்கு நசபு, இஸ்முக்கு நசபு, ஹபருக்கு ரஃபாவுன்னு சட்டத்தை நீக்கிறோம்ல, முப்ததா ஹபருடைய சட்டத்தை நீக்கி இதுக்குன்னு ஒரு புது சட்டத்தை உருவாக்கிக்கிறோம். அப்படிதானே? அதனால்தான் அது சட்டத்தை நீக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்பாங்க. சரியா? மபுனியத்துன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். இன்ன அப்படின்னு நூனுக்கு ஃபதஹ் தானே கொடுக்குறோம், ஃபதஹின் மீது மபுனியாகும். வல் காஃபு, இன்னும் காஃப் ஆகிறது. இந்த காஃப் இருக்குல்ல, லமீருன் லமீராகும். மபுனியுன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். காஃபுக்கு என்ன செஞ்சோம், ஃபதஹ் தானே கொடுத்தோம், ஃபதஹின் மீது மப்னியாகும். அது ஒரு லமீராக இருக்கு, எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீராகும். ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்மி இன்ன, இன்னோட இஸ்மான நசபுடைய இடத்துல இருக்கிறது. அப்ப இன்னோட இஸ்முக்கு நசபு தானே, அதனால இஸ்மு அது இன்னோட இஸ்மாக இருப்பதனால் இன்னோட இஸ்மான நசபுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப கடைசியா பாருங்க, காதிபுன் என்பது ஹபருன், ஹபரு இன்ன, இன்னவுடைய ஹபர் ஆகும். அப்ப வந்து இஸ்மின்ன, காதிபுன்றது ஹபரு இன்ன, மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். இஸ்முக்கு நசப் வரணும், ஹபருக்கு ரஃபா தானே, அப்ப ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லம்மத்து வாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். இந்த புண் என்ன செஞ்சோம், லம்மத் தானே கொடுத்தோம். ஜும்லத்து இன்னக காதிபுன், நிச்சயமாக நீ பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான்னு அர்த்தம் இருக்கக்கூடிய இந்த இன்னக்க காதிமு என்ற வாசகமாகிறது மக்கூலுல் கௌலி, அந்த சொல்லின் சொல்லப்பட்டதா இருக்கும். மேல வந்துச்சுல யகூலுன்னு வந்துச்சுல, மக்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், இன்னக்க காதிமுன் என்று சொல்வார்கள். அப்ப என்ன சொல்றாங்களோ அதான மக்கூலு, சொல்லப்பட்ட விஷயம் இதானே, இதான் மக்கூல், அந்த கவுல். சரியா? இந்த சொல்லின் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது இது. ஓகேவா? என்ற வாசகமாகிறது சொல்லின் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது. இப்போ யகூலுடைய மக்கூலாக இது இருப்பதினால் மஃபூல் என்னது, மஃபூல் தானே, அதனால மஃபூல் என்பது மஃபூலு, மஃபூலுக்கு நசபு கொடுக்கணும். அதனால மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இதனுடன் இந்த பயிற்சி முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை அடுத்து தொடர்ந்து காண்போம். வாருங்கள், இதை தொடர்ந்து கவனியுங்கள். தொடர்ந்து பயிற்சியையும் நம் பாடங்களையும் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் நம் தேர்ச்சியுடன் மனனம் செய்து கொள்வதற்கும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், இதை முழுமையாக விளங்கி நாம் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.